ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். நீங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்களா? அல்லது டிகிரி முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 3, 4, டெட், டிஆர்பி, பேங்க் எக்ஸாம் இது மாதிரி காம்பரேட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? இல்லை நான் ஸ்கூலில் படிக்கும் போதே எனக்கு இங்கிலீஷ் கிராமரும் வராது, எனக்கு இங்கிலீஷ் பேசவும் தெரியாது, இனிமேல் தான் நான் பேசிக்லேருந்து இங்கிலீஷை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க, இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. ஒவ்வொரு நாள் கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியும் நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கோட்டை பார்த்துட்டு தான் கிளாஸ்க்கு போகிறோம் இல்லைங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோட், யுவர் ஃப்யூச்சர் இஸ் கிரியேட்டட் பை வாட் யூ டூ டுடே. அதாவது உங்களுடைய எதிர்காலம் நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்களோ அதை வைத்து தான் உருவாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இன்றைக்கி என்ன செய்துட்ருக்கோமோ அதை வச்சு தான் நம்மளுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்குமா அல்லது சாதாரணமாகவே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்யப்படுகிறது. அதாவது நம்மளுடைய எதிர்காலம் சிறப்பானதாக இருக்க வேண்டும் என்று நம்ம விரும்பணுன்னாக்கா இன்றைக்கி நம்ம சிறப்பான செயல்களை செய்யணும். அந்த மாதிரி நல்ல செயல்களை நம்ம செய்யும்போது நம்மளுடைய எதிர்காலம் கண்டிப்பாக சிறப்பாக அமையும். இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்கு போகலாங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆக்டிவ் வாய்ஸ் இன்டு பாசிவ் வாய்ஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதாவது ஒரு வாக்கியம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஆக்டிவில் இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம பாசிவில் மாற்ற போகிறோம். அது நேர்மறை வாக்கியமாக இருந்துச்சு, அது ஆக்டிவில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது அப்படின்னா அது எப்படி நம்ம பாசிவ் வாய்ஸாக நம்ம மாற்ற போகிறோம் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஆக்டிவ் இன்டு பாசிவ் பார்த்துருக்குறோம். அடுத்தது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஆக்டிவ் இன்டு பாசிவ் பார்த்துருக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய டிப்ஸ் எல்லாம் நம்ம உள்ளே சொல்லியிருக்கிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான வழியில் இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம கிளாஸ்க்கு போகலாங்களா? பாருங்கள், இந்த ஸ்லைடை ஆக்டிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர், அதாவது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டென்ஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? அதில் ஆக்டிவ் வாய்ஸுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், முதல்ல சப்ஜெக்ட் இருக்கும், ப்ளஸ் ஹேவ் இல்லைனா ஹேஸ் அப்படின்ற பி-வேர்ப் இருக்கும். அடுத்தது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த வேர்ப் ஃபார்ம் இருக்கணும், அதாவது V3 ஃபார்ம் இருக்கணும், ப்ளஸ் ஆப்ஜெக்ட் இருக்கணும். அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் ஒரு சென்டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது அப்படின்னாக்கா முதல்ல சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேவ் ஆர் ஹேஸ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது V3 ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் இருக்கணும். இதுதான் ஆக்டிவ் வாய்ஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோடைய ஸ்ட்ரக்சர். அடுத்தது பாருங்கள், பாசிவ் வாய்ஸ். அதே டென்ஸில், அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் பாசிவ் வாய்ஸில் இருக்குது அப்படின்னா அதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் இருக்கும், ஹேவ் இல்லைனா ஹேஸ் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பில் ஏதாவது ஒன்று இருக்கும். இது பர்ஃபெக்ட் அப்படின்றதுனால பீன் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம போடுவோம். அது கூட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், அதாவது V3 ஃபார்ம் ஆஃப் த வேர்பை நம்ம போடணும். அடுத்தது கடைசியாக ஆப்ஜெக்ட் இருக்கும். இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஆக்டிவில் சப்ஜெக்டாக இருக்கிறது பாசிவில் ஆப்ஜெக்டாக வந்துடும், ஆக்டிவில் ஆப்ஜெக்டாக இருக்கிறது பாசிவில் சப்ஜெக்டாக இருக்கும். சப்ஜெக்ட் அப்படின்னாக்கா அந்த ஆக்ஷனை யார் செய்கிறாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதாவது அந்த வேர்புடைய ஆக்ஷனை யார் செய்கிறாங்களோ அவங்க சப்ஜெக்டாக இருப்பாங்க ஆக்டிவ் வாய்ஸில். ஆனால் பாசிவ் வாய்ஸில் அந்த வேர்புடைய ஆக்ஷனை யார் ரிசீவ் பண்ணிக்குவாங்களோ அவங்க தான் சப்ஜெக்டாக இருப்பாங்க. இதுதான் ஆக்டிவ் வாய்ஸ்லேயும் பாசிவ் வாய்ஸ்லேயும் இருக்கக்கூடிய மெயின் டிஃப்ரென்ஸு. அடுத்தது பாசிவ் வாய்ஸில் நம்ம எல்லா வேர்புமே V3 ஃபார்மை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பாசிவ் வாய்ஸில் நம்ம பை அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்து நம்ம போடுவோம் இல்லைங்களா? இப்போ ஆக்டிவ் வாய்ஸ்க்கும் பாசிவ் வாய்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸு, இதை ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஒரு வாக்கியத்தை நேரடியாக நம்ம சொல்லணும், யார் அதை செய்தாங்களோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த வாக்கியத்தை நம்ம நேரடியாக சொல்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம ஆக்டிவ் வாய்ஸில் சொல்லுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ பை அ புக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், நான் ஒரு புத்தகம் வாங்குகிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? இது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. இந்த புத்தகத்தை யார் வாங்கினாங்க? நான் வாங்கினேன். அப்போ எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால நான் இதை ஆக்டிவில் சொல்கிறேன். இதையே நம்ம பாசிவில் சொல்லும்பொழுது ஒரு புத்தகம் என்னால் வாங்கப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ரெண்டுத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குதுங்களா? பொருளில் மாறுபாடு இருக்குதா? இல்லை, ரெண்டுமே ஒரே மீனிங் தான். நான் ஒரு புத்தகம் வாங்கினேன் அப்படின்னாலும்
ஒரு புத்தகம் என்னால் வாங்கப்பட்டது அப்படின்னாலும் ஒரே மீனிங் தான். ஆனால் இந்த ஸ்ட்ரக்சர் தான் வேறு மாதிரி இருக்குது இல்லைங்களா. முதல்ல வந்து வாங்கின எனக்கு நான் முக்கியத்துவம் படுத்தி பேசுகிறேன், வாங்கின என்ன நான் முதல்ல நிறுத்தி வச்சு பேசுகிறேன், வாங்கின எனக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன். அதே அடுத்தது பேசிவில் வந்து நான் வந்து என்ன வாங்கினனோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன், வாங்கின எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, நான் என்ன வாங்கினனோ அதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன். நான் ஒரு புத்தகம் வாங்கினேன் இல்லைங்களா, அப்போ ஒரு புத்தகம் என்னால் வாங்கப்பட்டது அப்படின்னு நான் ஆரம்பிக்கிறேன் பாருங்கள் பேசிவ் சென்டென்ஸை. இந்த ஆக்டிவ் பேசிவ் ரெண்டுத்துலேயுமே பொருள் மாறுபடாது, பொருள் ஒன்றே தான். நம்ம என்ன சொல்ல வரமோ அது ஒரே பொருள் தான் ரெண்டு சென்டென்ஸ்லேயும் இருக்கும். ஆனால் நம்ம டைரெக்டாக சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து ஆக்டிவ் வாய்ஸை யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து கொஞ்சம் விரிவாக கொஞ்சம் எலாபரேட் பண்ணி சொல்லணும் அப்படின்னாக்கா நம்ம பேசிவ் வாய்ஸை யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து யார் அந்த ஆக்ஷனை செய்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, அதுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறது இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வந்து பேசிவ் வாய்ஸை யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஆக்டிவ் பேசிவ் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை வந்து நம்ம எந்த மாதிரி சூழ்நிலையில் யூஸ் பண்ணலாம் நம்ம டென்ஸில் பார்த்துருக்கோம் இல்லைங்களா. யூஸ் டு டாக் அபவுட் கம்ப்ளீட்டட் ஆக்ஷன், அதாவது முடிவு பெற்ற ஒரு ஆக்ஷனை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம வந்து இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணலாம். அடுத்தது யூஸ் டு டாக் அபவுட் அவர் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ், நம்மளுடைய வாழ்க்கை அனுபவங்களை பற்றி நம்ம பேசுவதற்கு இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணலாம். இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பற்றி வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம். அதில் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோடைய ஸ்ட்ரக்சர் என்ன, அது டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் எந்தெந்த சுச்சுவேஷன் நம்ம வந்து இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நிறைய சொல்லியிருக்கிறோம். நீங்கள் போய் இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு டென்ஸை பற்றி ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிரும். அதுக்கப்புறமா நீங்கள் எந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னாக்கா ஜஸ்ட் பிஃபோர் கம்ப்ளீட்டட் ஆக்ஷன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முடிஞ்ச ஒரு ஆக்ஷனை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து நம்மளுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள் இந்த ஸ்லைடை ஆக்டிவ் வாய்ஸ். ஹியர் வி டாக் அபவுட் வாட் சம்மோன் ஹேஸ் ஃபினிஷ்டு. இந்த ஆக்டிவ் வாய்ஸில் நம்ம எதை பற்றி பேசுவோம் அப்படின்னாக்கா யாராவது ஒருத்தர் வந்து எதை வந்து முடித்தாங்க, எதை செய்து முடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அதை பற்றி பேசும்பொழுது நம்ம வந்து இந்த ஆக்டிவ் வாய்ஸில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பேசுவோம். த ஃபோக்கஸ் இஸ் ஆன் த டூயர் ஆஃப் தி ஆக்ஷன் தட் ஹேஸ் கம்ப்ளீட்டட் தி ஆக்ஷன். அதாவது இந்த ஆக்டிவ் சென்டென்ஸில் வந்து ஃபோக்கஸ் வந்து அந்த ஆக்ஷனை யார் செய்தாங்களோ அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருப்போம். அதே பாருங்கள் பேசிவ் வாய்ஸ். இன் பேசிவ் வாய்ஸ் வி டாக் அபவுட் வாட் ஹேஸ் பீன் கம்ப்ளீட்டட் ஆர் ஃபினிஷ்டு. ஆனால் பேசிவ் வாய்ஸில் என்ன செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யார் அதை செய்து முடித்தாங்க அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். எந்த ஆக்ஷன் செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம பேசுவோம். ஹூ ஹாஸ் ஃபினிஷ்ட் இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் இன் த பாசிவ் வாய்ஸ் ஆஃப் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பாசிவ் வாய்ஸில் ஒரு சென்டென்ஸை நம்ம சொல்கிறோம் அப்படின்னாக்கா யார் அந்த ஆக்ஷனை செய்து முடித்தாங்க அப்படின்னு நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். என்ன ஆக்ஷன் செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் நம்ம வந்து பேசுவோம். அடுத்தது பாசிவ் வாய்ஸ் ஃபோக்கஸஸ் ஆன் த ரிசீவர் ஆஃப் தி ஆக்ஷன். அந்த ஆக்ஷனை ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா, யார் அந்த ஆக்ஷனை ரிசீவ் பண்ணிக்கிறாங்களோ அவங்கள பற்றி நம்ம பேசி அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அப்போ தான் நம்ம வந்து பாசிவ் வாய்ஸை யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த ஸ்லைடை பாருங்கள். ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு. ஐ ஹாவ் பிளேடு டென்னிஸ், அதாவது நான் டென்னிஸ் விளையாடி இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. அதே பாசிவ் வாய்ஸில் பாருங்கள், டென்னிஸ் has been played by me அப்படின்னு நம்ம சொல்லணும். அதாவது ஆக்டிவ் வாய்ஸில் ஐ ஹாவ் பிளேட் டென்னிஸில் ஐன்றது சப்ஜெக்ட், ஹாவ் பிளேட் அப்படின்றது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வேர்பு, டென்னிஸ் அப்படின்றது ஆப்ஜெக்ட் இல்லைங்களா. இது பாசிவில் மாற்றும்பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஆக்டிவில் இருக்கிற சப்ஜெக்ட் வந்து பாசிவில் ஆப்ஜெக்டாக மாறிடணும், ஆக்டிவில் இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து பாசிவில் சப்ஜெக்டாக மாறிடணும். அடுத்தது இந்த வேர்ப் வந்து ஹாவ் பிளேட் அப்படின்றது கூட நம்ம வந்து இது பர்ஃபெக்ட் அப்படின்றதுனால பீன் அப்படின்ற ஒரு ஹெல்பிங் வேர்பை சேர்த்து ஹாவ் பீன் பிளேட் அப்படின்னு பாசிவில் நம்ம மாற்றுவோம். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன போடணும் அப்படின்னாக்கா பை அப்படின்ற ஒரு வார்த்தையை போடணும். இந்த பைக்கு அப்புறமா நம்ம வந்து ஆப்ஜெக்ட் போடணும் இல்லைங்களா.
இப்போ ஐ ஹாவ் பிளேடு டென்னிஸ் அப்படின்றதுல ஆப்ஜெக்ட் வந்து டென்னிஸ். ஆனால் இந்த ஆப்ஜெக்ட் டென்னிஸ் அப்படின்றது பேசிவில் சப்ஜெக்ட் இடத்துக்கு போயிடுது பாருங்கள். டென்னிஸ் அப்படின்னு போட்டிருக்கோம் சப்ஜெக்டில். அடுத்தது வேர்ப் ஹாவ் பிளேட் அப்படின்றது பர்ஃபெக்ட் டென்ஸாக இருக்கிறதுனால நம்ம வந்து இதை பேசிவில் மாற்றும் பொழுது ஆக்டிவில் இருக்கிற சென்டென்ஸ் வந்து பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. அதனால் இதை நம்ம பேசிவில் மாற்றும் போது ஹாவ் பீன் பிளேட் அப்படின்னு நம்ம போடணும். அடுத்தது பை அப்படின்ற வார்த்தையை போட்டு ஆக்டிவில் சப்ஜெக்டாக இருக்கிற ஐ வந்து பேசிவில் ஆப்ஜெக்டாக மாறும்பொழுது மீ அப்படின்னு மாறிடணும். இது உங்களுக்கு சரியாக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம் பாருங்கள். இந்த ஆக்டிவ் சென்டென்ஸ் வந்து சிங்குலர் ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு வைங்களேன். அப்போ வந்து நம்ம எப்படி ஒரு ஆக்டிவ் சென்டென்ஸை பேசிவாக மாற்ற போகிறோம். அந்த சென்டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருந்துச்சுன்னா பாருங்கள். ஐ ஹாவ் பிளேட் டென்னிஸ். நான் டென்னிஸ் விளையாடி இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை நம்ம பேசிவில் மாற்றும் பொழுது இந்த ஆக்டிவில் இருக்கிற ஆப்ஜெக்ட் டென்னிஸ் வந்து பேசிவில் சப்ஜெக்டாக மாறிடுது. டென்னிஸ் நம்ம போட்டுட்டோம். அடுத்தது ஹாவ் பிளேட் அப்படின்ற வேர்ப் வந்து டென்னிஸ் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலராக இருக்கிறதுனால நம்ம வந்து ஹேஸ் அப்படின்னு தான் போடணும். அடுத்தது இது வந்து பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்றதுனால பீன் அப்படின்ற ஒரு ஹெல்பிங் வேர்பை போட்டு ப்ளே அப்படின்ற வேர்புடைய தேர்ட் ஃபார்ம் வந்து பிளேட் இல்லைங்களா, அந்த பிளேடை வந்து எடுத்து அப்படியே நம்ம போட்டுக்கணும். பை அப்படின்ற ஒரு வார்த்தையை போடணும். அடுத்தது இந்த ஆக்டிவில் இருக்கிற ஐ அப்படின்ற சப்ஜெக்ட் வந்து பேசிவில் ஆப்ஜெக்டாக மாறும்பொழுது மீன் மாறிடும். இது உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது வி ஹாவ் பிளேட் டென்னிஸ். இதை வந்து நம்ம பேசிவில் மாற்றும்பொழுது டென்னிஸ் முதல்ல வந்துடணும். ஹாவ் பீன் அப்படின்றது டென்னிஸ் தேர்ட் பர்சன் சிங்குலராக இருக்கிறதுனால ஹேஸ் பீன் பிளேட் அப்படின்னு மாறணும். அடுத்தது பை அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்க்கணும். அடுத்தது ஆக்டிவில் வீன்னு இருக்கிற சப்ஜெக்ட் வந்து பேசிவில் ஆப்ஜெக்டாக மாறும்பொழுது இது அஸ்ன்னு மாறிடும். அடுத்தது யூ ஹாவ் பிளேட் டென்னிஸ். நீ டென்னிஸ் விளையாடி இருக்கிறாய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. இதை பேசிவில் சொல்லும்பொழுது டென்னிஸ் உன்னால் விளையாடப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ ஆக்டிவில் வந்து யூ ஹாவ் பிளேடு டென்னிஸ். யூன்றது சப்ஜெக்ட், ஹாவ் பிளேட் அப்படின்றது வேர்பு, டென்னிஸ் அப்படின்றது ஆப்ஜெக்ட்டு. அப்போ ஆப்ஜெக்டாக வந்திருக்கிற டென்னிஸ் அப்படின்றது பேசிவில் சப்ஜெக்டாக வந்துடணும். இந்த சப்ஜெக்ட் டென்னிஸ் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர், அதனால் நம்ம ஹேஸ் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை போட்டு இது பர்ஃபெக்ட் டென்ஸ் அதனால் பீன் போடுறோம். அடுத்தது ப்ளே அப்படின்ற வேர்புடைய தேர்ட் ஃபார்ம் வந்து பிளேடு, அதை போடுறோம். பை அப்படின்ற வார்த்தையை போட்டு இந்த யூ அப்படின்ற சப்ஜெக்ட் ஆக்டிவில் இருக்கிற சப்ஜெக்ட் யூ வந்து பேசிவில் ஆப்ஜெக்டாக மாறும்பொழுது யூவாக தான் இருக்கும் இல்லைங்களா. அடுத்தது பாருங்கள். தே ஹாவ் பிளேடு டென்னிஸ். அவர்கள் டென்னிஸ் விளையாடி இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை நம்ம பேசிவில் மாற்றும்போது டென்னிஸ் அவர்களால் விளையாடப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. இப்போ ஆக்டிவில் நம்ம வந்து யார் அந்த ஆக்ஷனை செஞ்சாங்களோ அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். பேசிவில் வந்து அந்த ஆக்ஷனை யார் ரிசீவ் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். இப்போ தே ஹாவ் பிளேடு டென்னிஸை நம்ம பேசிவில் மாற்றும்பொழுது டென்னிஸ் ஹேஸ் பீன் பிளேட் பை தெம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் எல்லாமே வந்து டென்னிஸ் அப்படின்றதுக்கு பக்கத்தில் நம்ம வந்து ஹேவ் போடாமல் ஹேஸ்ன்னு போட்டிருக்கிறோம். ஏன் அப்படின்னா அது வந்து சிங்குலர், தேர்ட் பர்சன் சிங்குலர், அதனால் நம்ம வந்து ஹேஸ் போட்டிருக்கிறோம். அடுத்தது பாருங்கள். இந்த ஸ்லைடை ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹீ ஷி இட்டு அல்லது ஏதாவது ஒரு ஆண் பெயர் அல்லது பெண் பெயர் சப்ஜெக்டாக வந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம இதை வந்து எப்படி பாசிவில் மாற்றுவோம். ஹீ ஹேஸ் பிளேடு டென்னிஸ். அவன் டென்னிஸ் விளையாடி இருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை நம்ம பாசிவில் மாற்றும் பொழுது டென்னிஸ் அவனால் விளையாடப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஹீன்றது சப்ஜெக்ட், ஹேஸ் பிளேட் அப்படின்றது வேர்பு, டென்னிஸ் அப்படின்றது ஆப்ஜெக்ட். இதை பாசிவில் மாற்றும் பொழுது டென்னிஸ் முதல்ல வந்துடணும். டென்னிஸ் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர், அதனால் நம்ம வந்து ஹேஸ் போட்டு இது பர்ஃபெக்ட் டென்ஸ், அதனால் பீன் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை போடுறோம். பிளேட் அப்படின்ற தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்பை போடுறோம். அதுக்கு உடனே நம்ம வந்து அதுக்கு பக்கத்தில் பை அப்படின்ற ஒரு வார்த்தையை போடுறோம். அதுக்கப்புறமா ஆக்டிவில் இருக்கிற ஹீன்றது பாசிவில் ஆப்ஜெக்டாக போகும்பொழுது ஹிம்முன்னு மாறிடும். அடுத்தது ஷீ ஹேஸ் பிளேட் டென்னிஸ். இது பாருங்கள், ஷீன்றது சப்ஜெக்ட், ஹேஸ் பிளேட் அப்படின்றது வேர்பு, டென்னிஸ் அப்படின்றது ஆப்ஜெக்ட். இது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. இதை நம்ம பாசிவில் மாற்றும் பொழுது ஆக்டிவில் இருக்கிற டென்னிஸ் ஆப்ஜெக்ட் வந்து பாசிவில் சப்ஜெக்டாக மாறிடணும். ஆக்டிவில் இருக்கிற ஷீன்ற சப்ஜெக்ட் வந்து பாசிவில் ஆப்ஜெக்டாக மாறிடணும். இந்த வேர்ப் வந்து ஹேஸ் பிளேடு, இதை நம்ம பாசிவில் மாற்றும் பொழுது ஹேஸ் பீன் பிளேட் அப்படின்னு மாறணும். அப்போ பாசிவில் டென்னிஸ் ஹேஸ் பீன் பிளேட் பை ஹர் அப்படின்னு எழுதணும். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்கள். இட் ஹேஸ் பிளேட் டென்னிஸ். இதில் ஆக்டிவில் வந்து இட்டு சப்ஜெக்டாக இருக்குது, ஹேஸ் பிளேட் வேர்பாக இருக்குது, டென்னிஸ் அப்படின்றது ஆப்ஜெக்டாக இருக்குது. இது வந்து ஆக்டிவில் இருக்குது. இதை நம்ம பாசிவில் மாற்றும் பொழுது ஆக்டிவில் இருக்கிற ஆப்ஜெக்ட் பாசிவில் சப்ஜெக்டாக வரணும்.
ஆக்டிவில் இருக்கிற சப்ஜெக்ட் இட்டு வந்து பேசிவில் ஆப்ஜெக்டாக வரணும். அடுத்தது வேர்ப் வந்து ஹேஸ் பிளேட் அப்படின்றது இருக்குது ஆக்டிவில். இதை நம்ம பேசிவாக மாற்றும் பொழுது இது பர்ஃபெக்ட் டென்ஸ், அதனால் ஹேஸ் பீன் பிளேட் அப்படின்னு நம்ம மாற்றுறோம். ஏன் நம்ம இங்கே வந்து ஹேஸ் போடுறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டென்னிஸ் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர், அதனால் நம்ம வந்து ஹேஸ் போடுறோம். அப்போ இட் ஹேஸ் பிளேடு டென்னிஸ் அப்படின்றத நம்ம பேசிவில் மாற்றுறோம் அப்படின்னாக்கா டென்னிஸ் ஹேஸ் பீன் பிளேட் பை இட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் ஒரே ஒரு இது, இட் அப்படின்ற சப்ஜெக்ட் ஆக்டிவில் இருக்குது, அது பேசிவில் ஆப்ஜெக்டாக மாறும்போதும் இட்டாக தான் எழுதணும் நம்ம. அடுத்தது பாருங்கள், ஹீ ஷி இட்டுக்கு பதிலாக ஒரு ஆண் பெயர் அல்லது ஒரு பெண் பெயர் ஏதாவது ஒரு பெயர் இருந்துச்சுனாக்கா நம்ம எப்படி வந்து பேசிவில் மாற்றுவோம். ராமன் ஆர் பிரியா ஹேஸ் பிளேட் டென்னிஸ். ராமன் டென்னிஸ் விளையாடி இருக்கிறார் அல்லது பிரியா டென்னிஸ் விளையாடி இருக்கிறார். இதை நம்ம பேசிவில் மாற்றும் பொழுது டென்னிஸ் ராமனால் விளையாடப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது டென்னிஸ் பிரியாவால் விளையாடப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ டென்னிஸ் ஹஸ் பீன் பிளேட் பை ராமன், டென்னிஸ் ஹேஸ் பீன் பிளேட் பை பிரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்கள், எக்ஸாம்பிள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு. அதாவது ஆப்ஜெக்ட் வந்து ப்ளூரலில் இருந்துச்சுனாக்கா எப்படி நம்ம வந்து ஒரு ஆக்டிவ் சென்டென்ஸை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்கிற ஒரு ஆக்டிவ் சென்டென்ஸை எப்படி பேசிவில் மாற்றலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஆக்டிவ் சென்டென்ஸை பேசிவில் மாற்றணும் அப்படின்னாலே ஆக்டிவில் சப்ஜெக்டாக இருக்கிறது பேசிவில் ஆப்ஜெக்டாக போகும், ஆக்டிவில் ஆப்ஜெக்டாக இருக்கிறது சப்ஜெக்டாக ஆகும் பேசிவில். அடுத்தது இந்த வேர்ப் ஃபார்ம் வந்து தேர்ட் ஃபார்மாக வந்து பேசிவில் நம்ம மாற்றணும் அப்படின்னு பார்த்துருக்குறோம் இல்லைங்களா. இதில் நம்ம பார்க்க போகிறது ப்ளூரல் சப்ஜெக்ட். ஆக்டிவ் வாய்ஸில் பாருங்கள், ஐ ஹாவ் பாட் சம் புக்ஸ். நான் சில புத்தகங்கள் வாங்கி இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஐ ஹாவ் பாட் சம் புக்ஸ். இதில் ஐ அப்படின்றது சப்ஜெக்ட்டு, ஹாவ் பாட் அப்படின்றது பர்ஃபெக்ட் வேர்பு, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வேர்பு. அடுத்தது சம் புக்ஸ் அப்படின்றது ஆப்ஜெக்ட். இந்த சம் புக்ஸ் அப்படின்றது ப்ளூரலில் இருக்குது இல்லைங்களா. இதை நம்ம பேசிவில் மாற்றும் பொழுது ஆக்டிவில் இருக்கிற ஐ வந்து பேசிவில் ஆப்ஜெக்டாக மாறிடணும், ஆக்டிவில் இருக்கிற சம் புக்ஸ் அப்படின்ற ஆப்ஜெக்ட் வந்து பேசிவில் சப்ஜெக்டாக மாறிடணும். அதாவது ஆக்டிவில் வந்து நம்ம அந்த ஆக்ஷனை யார் செய்தாங்களோ அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், பேசிவில் அந்த ஆக்ஷனை யார் ரிசீவ் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். அப்போ ஆக்டிவ் வாய்ஸில் ஐ ஹாவ் பாட் சம் புக்ஸ் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா. இதை நம்ம பேசிவில் மாற்றும் பொழுது எதை நம்ம முதல்ல போடணும், சம் புக்ஸை போடணும். அப்போ சம் புக்ஸ் அப்படின்னு போட்டுறோம். இந்த சம் புக்ஸ் அப்படின்றது ப்ளூரலாக இருக்குது. இதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் ப்ளூரலில் இருக்கிற ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நம்ம வந்து ஹேவ் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை போடணும். அடுத்தது இது பர்ஃபெக்ட் அப்படின்றதுனால பீன் அப்படின்னு நம்ம போடுறோம். அப்போ ஹேவ் பீன் அப்படின்றது ஹெல்பிங் வேர்பு. அதுக்கு பக்கத்தில் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய வேர்ப் ஃபார்ம் வந்து வேர்புடைய தேர்ட் ஃபார்ம். பாட் அப்படின்ற வேர்பை போடணும். பாட்டுன்ற வேர்பை போட்டு உடனே நம்ம வந்து பை அப்படின்ற ஒரு வார்த்தையை போட்டு அந்த ஆக்டிவ் வாய்ஸில் ஐன்னு இருக்கிற சப்ஜெக்டை வந்து பேசிவில் மீன் மாற்றணும் ஆப்ஜெக்ட் இடத்துல. இது உங்களுக்கு சரியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ பேசிவில் இந்த சென்டென்ஸை நம்ம சொல்லும்பொழுது சம் புக்ஸ் ஹாவ் பீன் பாட் பை மீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சில புத்தகங்கள் என்னால் வாங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் நம்ம வந்து சில புத்தகங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறோம், சில புத்தகங்களை ஹைலைட் பண்ணி நம்ம பேசுகிறோம். இந்த ரெண்டு சென்டென்ஸுக்குமே ஒரே மீனிங் தான். ஐ ஹாவ் பாட் சம் புக்ஸ் அப்படின்னாலும் சம் புக்ஸ் ஹாவ் பீன் பாட் பை மீ அப்படின்னாலும் ஒரே மீனிங் தான். ஆனால் ஸ்ட்ரக்சர் தான் வேறு மாதிரி இருக்குது. யாருக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் இதில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் அதாவது முதல்ல ஆக்டிவில் வந்து வாங்கின எனக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன், ரெண்டாவது நான் என்ன வாங்கினனோ அதுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். இது உங்களுக்கு சரியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்கள், ப்ளூரல் ஆப்ஜெக்டாக வந்துச்சு அப்படின்னாக்கா ஆக்டிவ் சென்டென்ஸில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்கிற ஒரு சென்டென்ஸில் ப்ளூரல் ஆப்ஜெக்டாக வரும்பொழுது அந்த ஆக்டிவ் சென்டென்ஸை நம்ம எப்படி பேசிவில் மாற்றுவோம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பாருங்கள். ஐ ஹாவ் பாட் சம் புக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை நம்ம பேசிவில் மாற்றும் பொழுது சம் புக்ஸ் ஹாவ் பீன் பாட் பை மீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஆக்டிவில் இருக்கிற ஐ அப்படின்றது பேசிவில் ஆப்ஜெக்டாக மாறிடுது. ஆக்டிவில் இருக்கிற சம் புக்ஸ் அப்படின்ற ஆப்ஜெக்ட் பேசிவில் சப்ஜெக்டாக மாறிடுது. அடுத்தது ஆக்டிவில் ஹேவ் பாட் அப்படின்ற வேர்பை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதை நம்ம பேசிவில் மாற்றும் பொழுது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக இருக்கிறதுனால இந்த சம் புக்ஸ் அப்படின்றது ப்ளூரலாக இருக்கிறதுனால ஹேவ்ன்ற வேர்பை போட்டு பீன் அப்படின்றத போடுறோம். அப்போ ஹேவ் பீன் அப்படின்றது ஹெல்பிங் வேர்பாக இருக்குது. இந்த பாட் அப்படின்ற வேர்பு அதோடைய தேர்ட் ஃபார்ம் பாட் தான் இல்லைங்களா. அதை வந்து நம்ம போட்டு பை அப்படின்ற ஒரு வார்த்தையை போடுறோம். பக்கத்தில் இந்த ஆக்டிவில் இருக்கிற சப்ஜெக்ட் ஐ அப்படின்றது பேசிவில் ஆப்ஜெக்டாக மாறும்பொழுது மீன் மாறிடுது. இது உங்களுக்கு சரியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சம் புக்ஸ் ஹவ் பீன் பாட் பை மீ அப்படின்னு தான் இதில் பேசிவில் நம்ம மாற்றணும். அடுத்தது பாருங்கள், வி சப்ஜெக்டாக வருது. வி ஹாவ் பாட் சம் புக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
இதை வந்து நம்ம பேசிவில் மாற்றும் பொழுது சம் புக்ஸ் ஹாவ் பீன் பாட் பை அஸ் அப்படின்னு சொல்லுவோம். வீன்ற சப்ஜெக்ட் ஆக்டிவில் இருக்கும்பொழுது அதை நம்ம பேசிவில் மாற்றும் பொழுது அது ஆப்ஜெக்ட் இடத்துக்கு போகும். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு போகும்பொழுது அது வந்து அஸ்ஸாக மாறிடும். அடுத்தது யூ ஹாவ் பாட் சம் புக்ஸ், நீ சில புத்தகங்கள் வாங்கியிருக்கிறாய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை நம்ம பேசிவில் சொல்லும்பொழுது சில புத்தகங்கள் உன்னால் வாங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இதை நம்ம பேசிவில் மாற்றும் பொழுது ஆக்டிவில் இருக்கிற சம் புக்ஸ் அப்படின்ற ஆப்ஜெக்ட் வந்து பேசிவில் சப்ஜெக்டாக மாறிடுது. அப்போ சம் புக்ஸ் அப்படின்றது ப்ளூரலாக இருக்குது. அதனால் நம்ம ஹேவ் பீன் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணுறோம். வேர்புடைய தேர்ட் ஃபார்ம் V3 ஃபார்ம் பாட்டை போடுறோம். அதுக்கப்புறமா பை அப்படின்ற ஒரு வார்த்தையை போட்டு யூ அப்படின்றது ஆக்டிவில் சப்ஜெக்டாக இருக்குது. அந்த யூ பேசிவில் ஆப்ஜெக்டாக போகுது. எந்த மாற்றமும் நடக்காமல் யூ வந்து அப்படியே ஆப்ஜெக்ட் இடத்துக்கு போயிடுது. அப்போ சம் புக்ஸ் ஹவ் பீன் பாட் பை யூ அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், தே சப்ஜெக்டாக இருக்குது. தே ஹாவ் பாட் சம் புக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஆக்டிவில். இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக இருக்குது. தேன்றது சப்ஜெக்ட், ஹாவ் பாட் அப்படின்றது வேர்பு, சம் புக்ஸ் அப்படின்றது ஆப்ஜெக்ட். இதை வந்து நம்ம பேசிவில் மாற்றும்பொழுது சம் புக்ஸ் ஹாவ் பீன் பாட் பை தெம் அப்படின்னு சொல்கிறோம். தேன்ற சப்ஜெக்ட் ஆக்டிவில் இருக்கிற சப்ஜெக்ட் பேசிவில் ஆப்ஜெக்டாக மாறும்பொழுது தெம்முன்னு மாறிடும். இது எல்லாமே நம்ம ஏற்கனவே 2-3 வீடியோஸ் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸில் நம்ம போட்டிருக்கிறோம். நீங்கள் முதல்ல இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அதை போய் பார்த்துட்டு வாங்க. அதை நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். இது உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் அந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னாக்கா. அடுத்தது பாருங்கள், இந்த ஸ்லைடை ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் ப்ளூரல் ஆப்ஜெக்டாக இருக்கும்பொழுது ஹீ ஷீ இட்டு சப்ஜெக்டாக இருக்கும் பாருங்கள். தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்டாக இருக்கும்பொழுது எப்படி நம்ம ஒரு ஆக்டிவ் சென்டென்ஸை பேசிவாக மாற்றலாம். ஹீ ஹேஸ் பாட் சம் புக்ஸ், இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. ஹீ ஷீ இட்டு சப்ஜெக்டாக வந்துச்சுனாலே பக்கத்தில் ஹேஸ் வரணும் இல்லைங்களா. அப்போ ஹீன்றது சப்ஜெக்ட், ஹேஸ் பாட் அப்படின்றது வேர்பு, சம் புக்ஸ் அப்படின்றது ஆப்ஜெக்ட். இது வந்து ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. இதை நம்ம பேசிவில் மாற்றும்பொழுது சில புத்தகங்கள் அவனால் வாங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ சம் புக்ஸ் அப்படின்ற ஆக்டிவில் இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து பேசிவில் சப்ஜெக்டாக மாறிடுது. இந்த சம் புக்ஸ் அப்படின்றது ப்ளூரல், அதனால் நம்ம ஹேவ் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை போட்டு, இது பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்றதுனால பீன் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை நம்ம வந்து அது கூட சேர்க்குறோம். அப்போ ஹேவ் பீன் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை போடுறோம். அடுத்தது பாட் அப்படின்ற வேர்ப், தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் அப்படியே அங்கே வந்துடும். அதுக்கு பக்கத்தில் வந்து நம்ம பை போடணும். அடுத்தது ஆக்டிவில் இருக்கிற ஹீ வந்து பேசிவில் ஹிம்மாக மாறிடும். இது உங்களுக்கு சரியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சம் புக்ஸ் ஹேவ் பீன் பாட் பை ஹிம் அப்படின்னு நம்ம போடுறோம். அடுத்தது ஷீ சப்ஜெக்டாக வரும்போது ஷீ ஹேஸ் பாட் சம் புக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்ம பேசிவில் மாற்றும்போது சம் புக்ஸ் ஹேவ் பீன் பாட் பை ஹர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது இட்டு சப்ஜெக்டாக வரும்போது பாருங்கள், ஆக்டிவில் இட் ஹேஸ் பாட் சம் புக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை நம்ம பேசிவில் மாற்றும்பொழுது சம் புக்ஸ் ஹவ் பீன் பாட் பை இட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது இந்த ஹீ ஷீ இட்டு இந்த 3க்கு பதிலாக ஒரு ஆண் பெயரோ ஒரு பெண் பெயரோ அல்லது ஒரு விலங்கினுடைய பெயரோ ஏதாவது ஒரு பெயர் வந்து அதுக்கு பக்கத்தில் ஹேஸ் பாட் சம் புக்ஸ் அப்படின்ற சென்டென்ஸ் வருது பாருங்கள். அது ராமன் ஹேஸ் பாட் சம் புக்ஸ், பிரியா ஹேஸ் பாட் சம் புக்ஸ். இதை வந்து நம்ம பேசிவில் மாற்றும்பொழுது சம் புக்ஸ் ஹவ் பீன் பாட் பை ராமன் அப்படின்னு சொல்லுவோம். சம் புக்ஸ் ஹாவ் பீன் பாட் பை பிரியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம வந்து ஏன் வந்து சம் புக்ஸ்க்கு பக்கத்தில் ஹேவ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, சம் புக்ஸ் அப்படின்றது ப்ளூரல் சப்ஜெக்டாக இருக்குது. அதுவே வந்து முதல்ல வந்து நம்ம ஹேஸ்ன்னு போட்டிருப்போம். நம்ம ஏன் ஹேஸ் அங்கே போட்டோம் அப்படின்னாக்கா, அதாவது சிங்குலர் சப்ஜெக்டாக இருக்கும் பொழுது டென்னிஸ் அப்படின்றது சிங்குலர் ஆப்ஜெக்டாக இருந்துச்சு ஆக்டிவில். இந்த ஆப்ஜெக்ட் டென்னிஸ் வந்து பேசிவில் வந்து சப்ஜெக்டாக மாறும்பொழுது சிங்குலர் சப்ஜெக்டாக இருக்கிறதுனால நம்ம அதுக்கு பக்கத்தில் ஹேஸ் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை நம்ம போட்டோம். இதில் நீங்கள் கிளியர் ஆகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸை பார்த்தோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸு சிங்குலர் ஆப்ஜெக்டாக இருந்துச்சுனாக்கா அது எப்படி வந்து ஆக்டிவில் வந்து பேசிவாக மாற்றணும், ப்ளூரல் ஆப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா அது எப்படி ஆக்டிவில் வந்து பேசிவாக மாற்றணும் அப்படின்னு பார்த்தோம். நேர்மறை வாக்கியம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எதிர்மறை வாக்கியம். ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா ஆக்டிவில், அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது அப்படின்னா அதை எப்படி நம்ம வந்து பேசிவில் மாற்றுவோம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஸ்லைடை பாருங்கள். ஆக்டிவ் வாய்ஸ் இன்டு பேசிவ் நெகட்டிவ். ஐ ஹாவ் நாட் பிளேட் டென்னிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
அதாவது நான் டென்னிஸ் விளையாடி இருக்கவில்லை அப்படின்னு நம்ம சொல்லணும். நான் டென்னிஸ் விளையாடல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் இதோடைய மீனிங். அப்போ இதை பேசிவில் சொல்லும்பொழுது டென்னிஸ் என்னால் விளையாடப்பட்டிருக்கவில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது டென்னிஸ் என்னால் விளையாடப்படவில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை எப்படி நம்ம மாற்றுறோம் பாருங்கள். ஆக்டிவில் ஐன்றது சப்ஜெக்டு, ஹாவ் நாட் பிளேட் அப்படின்றது இங்கே வேர்பாக இருக்குது, டென்னிஸ் அப்படின்றது ஆப்ஜெக்டாக இருக்குது. இப்போ ஐ அப்படின்ற சப்ஜெக்ட் பேசிவில் போகும்போது ஆப்ஜெக்டாக மாறிடணும். இந்த ஹாவ் நாட் அப்படின்றது, ஹாவ் நாட் பிளேட் அப்படின்றது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வேர்பாக இருக்குது. இதை நம்ம பேசிவில் மாற்றும் போது ஹாவ் நாட் பீன் பிளேட் அப்படின்னு மாற்றணும். அடுத்தது டென்னிஸ் அப்படின்ற ஆப்ஜெக்ட், ஆக்டிவில் இருக்கிற ஆப்ஜெக்ட் பேசிவில் சப்ஜெக்ட் இடத்துக்கு போயிடணும். அப்போ டென்னிஸ் ஹேஸ் நாட் பீன் பிளேட் பை மீ அப்படின்னு நம்ம சொல்லணும். டென்னிஸ் ஹேஸ் நாட் பீன் பிளேட் பை மீ. இதில் நம்ம நாட் சேர்த்துருக்குறோம், அதனாலேயே இது நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது டென்னிஸ் என்னால் விளையாடப்படவில்லை அப்படின்னு நம்ம இதில் சொல்கிறோம். அடுத்தது we have not played tennis அப்படின்னு சொல்கிறோம். இதில் வீன்றது சப்ஜெக்டாக இருக்குது ஆக்டிவ் வாய்ஸில், have not played வேர்பாக இருக்குது, டென்னிஸ் அப்படின்றது ஆப்ஜெக்டாக இருக்குது. இதில் வீன்ற சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இடத்துக்கு போயிடணும் பேசிவில். ஆப்ஜெக்டாக இருக்கிற டென்னிஸ், ஆக்டிவில் ஆப்ஜெக்டாக இருக்கிற டென்னிஸ் பேசிவில் சப்ஜெக்ட் இடத்துக்கு போயிடணும். அப்போ டென்னிஸ் ஹேஸ் நாட் பீன் பிளேட் பை அஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஆக்டிவில் சப்ஜெக்டாக இருக்கிற வி பேசிவில் ஆப்ஜெக்டாக போகும்போது அஸ்ன்னு மாறிடும். அடுத்தது பாருங்கள், யூ ஹாவ் நாட் பிளேட் டென்னிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் யூன்றது சப்ஜெக்டு, ஹாவ் நாட் பிளேட் வேர்பு, டென்னிஸ் அப்படின்றது ஆப்ஜெக்ட்டு. இது நெகட்டிவ்ன்றதுனால ஹாவ் பிளேடுக்கு நடுவில் நம்ம நாட்டை சேர்த்துருக்குறோம் எல்லா சென்டென்ஸ்லையுமே. இப்போ இதை நம்ம பேசிவில் மாற்றும்பொழுது டென்னிஸ் ஹஸ் நாட் பீன் பிளேட் பை யூ அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது தே ஹாவ் நாட் பிளேடு டென்னிஸ் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள். அவர்கள் டென்னிஸ் விளையாடவில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை நம்ம பேசிவில் மாற்றும்பொழுது டென்னிஸ் அவர்களால் விளையாடப்படவில்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு தே அப்படின்றது ஆக்டிவில் தே சப்ஜெக்டாக இருக்குது, ஹாவ் பிளேட் அப்படின்றது வேர்பாக இருக்குது. இது நெகட்டிவ், அதனால் ஹாவ் பிளேடுக்கு நடுவில் நாட் நம்ம சேர்த்துருக்குறோம். அடுத்தது டென்னிஸ் ஆப்ஜெக்டாக இருக்குது. இந்த ஆக்டிவில் ஆப்ஜெக்டாக இருக்கிற டென்னிஸ் பேசிவில் சப்ஜெக்டாக மாறிடணும். அப்போ டென்னிஸ் போடுறோம். அடுத்தது இந்த டென்னிஸ் தேர்ட் பர்சன் சிங்குலராக இருக்கிறதுனால நம்ம அதுக்கு பக்கத்தில் ஹாவ் போடக்கூடாது, ஹேஸ் தான் போடணும். ஹேஸ், அடுத்தது இது நெகட்டிவ், அதனால் நாட் போடுறோம். இது பர்ஃபெக்ட், அதனால் பீன் போடுறோம். அப்போ ஹேஸ் நாட் பீன் போட்டுட்டு தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்பு பிளேடை போடுறோம். அடுத்தது இது பாசிவ் வாய்ஸ், அதனால் பை அப்படின்ற ஒரு வார்த்தையை போடுறோம். தேன்ற சப்ஜெக்ட், ஆக்டிவில் இருக்கிற சப்ஜெக்ட் பாசிவில் ஆப்ஜெக்டாக மாறும்பொழுது தெம்முன்னு மாறிடணும். அப்போ டென்னிஸ் ஹஸ் நாட் பீன் பிளேட் பை தெம். இப்படி தான் இதை நம்ம மாற்றணும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹீ ஷி இட் சப்ஜெக்டாக வருது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸில். அந்த சென்டென்ஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது அப்படின்னா அது எப்படி நம்ம ஆக்டிவ்லேருந்து பேசிவில் மாற்ற போகிறோம்? இந்த ஸ்லைடை பாருங்கள். ஹீ ஹஸ் நாட் பிளேட் டென்னிஸ். அவன் டென்னிஸ் விளையாடவில்லை அல்லது அவன் டென்னிஸ் விளையாடி இருக்கவில்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை நம்ம பேசிவில் சொல்லும்போது டென்னிஸ் ஹஸ் நாட் பீன் பிளேட் பை ஹிம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஷீ ஹாஸ் நாட் பிளேடு டென்னிஸ். அவள் டென்னிஸ் விளையாடவில்லை. இதை நம்ம பேசிவில் சொல்லும்போது டென்னிஸ் அவளால் விளையாடப்படவில்லை அப்படின்னு சொல்லுவோம். அது டென்னிஸ் ஹஸ் நாட் பீன் பிளேட் பை ஹர். அடுத்தது இட் ஹஸ் நாட் பிளேட் டென்னிஸ். இதை நம்ம பேசிவில் மாற்றும்பொழுது டென்னிஸ் ஹஸ் நாட் பீன் பிளேட் பை இட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹீஷே இட்டு மூணுக்கு பதிலாக ஏதாவது ஒரு ஆண் பெயரோ அல்லது பெண் பெயரோ சப்ஜெக்டாக வரும்பொழுது ஆக்டிவ் வாய்ஸில் அதை நம்ம பேசிவில் எப்படி மாற்றுவோம்? ஆக்டிவில் பாருங்கள், ராமன் ஹேஸ் நாட் பிளேட் டென்னிஸ், பிரியா ஹேஸ் நாட் பிளேட் டென்னிஸ். இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. இதை நம்ம பேசிவில் மாற்றும்பொழுது டென்னிஸ் ஹஸ் நாட் பீன் பிளேட் பை ராமன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது டென்னிஸ் ஹஸ் நாட் பீன் பிளேட் பை பிரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது பர்ஃபெக்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் எதிர்மறையாக இருந்துச்சு அப்படின்னாக்கா ஆக்டிவ்லேருந்து பேசிவில் எப்படி மாற்றுறது அப்படின்ற ரூல்ஸ் இது. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம மேலே சிங்குலர் சப்ஜெக்டை பார்த்தோம். அடுத்தது ப்ளூரல் சப்ஜெக்ட். இந்த ப்ளூரல் சப்ஜெக்டாக இருக்குது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸில் அப்படின்னா அதை எப்படி ஆக்டிவ்லேருந்து பேசிவில் மாற்ற போகிறோம் பாருங்கள். ஆக்டிவ் வாய்ஸ் இன்டு பாசிவ். ஐ ஹாவ் நாட் பாட் சம் புக்ஸ். நான் சில புத்தகங்கள் வாங்கவில்லை அல்லது வாங்கியிருக்கவில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ஆக்டிவில் இருக்குது. இதை நம்ம பேசிவில் மாற்றும் பொழுது ஆக்டிவில் இருக்கிற ஐன்றது பேசிவில் ஆப்ஜெக்டாக மாறிடணும். ஆக்டிவில் இருக்கிற ஆப்ஜெக்ட் சம் புக்ஸ் அப்படின்றது பேசிவில் சப்ஜெக்டாக மாறிடணும்.
அடுத்தது ஹேவ் பாட் அப்படின்றது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வேர்பு. இது நெகட்டிவ் அப்படின்றதுனால ஹேவுக்கும் பாட்டுக்கும் நடுவில் நம்ம நாட்டை போட்டிருக்கிறோம். இதை நம்ம பேசிவில் மாற்றும் பொழுது சம் புக்ஸ் அப்படின்ற ஆக்டிவில் இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டாக மாறிடுது. அடுத்தது இந்த சம் புக்ஸ் அப்படின்றது ப்ளூரல், அதனால் நம்ம ஹேவ் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை போட்டு இது நெகட்டிவ் சென்டென்ஸ், அதனால் நாட்டை போடுறோம். அடுத்தது இது வந்து பர்ஃபெக்ட், அதனால் நம்ம போட வேண்டிய ஹெல்பிங் வேர்ப் வந்து பீன். அப்போ ஹேவ் நாட் பீன். அந்த ஹேவ் நாட் பீனுக்கு பக்கத்தில் நம்ம பாட் அப்படின்ற தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்பை போட்டு பை அப்படின்ற ஒரு வார்த்தையை போடுறோம். அதுக்கப்புறமா ஆக்டிவில் இருக்கிற ஐன்ற சப்ஜெக்ட் வந்து பேசிவில் மீயாக மாறிடுது. இது உங்களுக்கு சரியாக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ப்ளூரல் ஆப்ஜெக்டாக வந்துச்சுன்னா, ஆக்டிவ் சென்டென்ஸில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் ப்ளூரல் ஆப்ஜெக்டாக வந்துச்சுன்னா ஒரு ஆக்டிவ் வாய்ஸை எப்படி நம்ம பேசிவாக மாற்றலான் தான். அடுத்தது we have not bought some books அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்ம பேசிவில் மாற்றும்பொழுது some books have not been bought by us அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது you have not bought some books அப்படின்னு சொல்கிறோம் ஆக்டிவில். இதை நம்ம பேசிவில் மாற்றும்பொழுது some books have not been bought by you அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது they have not bought some books அப்படின்னு சொல்கிறோம் ஆக்டிவில். இதை நம்ம பேசிவில் மாற்றும்பொழுது some books have not been bought by them அப்படின்னு சொல்லுவோம். இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். அடுத்தது தேர்ட் பர்சன் சிங்குலர் he she it சப்ஜெக்டாக வந்துச்சுனாக்கா எப்படி ஒரு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை ஆக்டிவ்லேருந்து பேசிவில் மாற்றலாம், அதில் ஆப்ஜெக்ட் வந்து ப்ளூரலில் இருக்கும்பொழுது அதை பார்க்கலாம். he has not bought some books அப்படின்னு சொல்கிறோம். அவன் சில புத்தகங்கள் வாங்கவில்லை அல்லது வாங்கியிருக்கவில்லை. இதை பேசிவில் மாற்றும்பொழுது சில புத்தகங்கள் அவனால் வாங்கப்பட்டிருக்கவில்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாருங்கள், he ஆக்டிவில் பாருங்கள், ஹீன்றது சப்ஜெக்ட்டு, ஹேஸ் பாட் அப்படின்றது வேர்பு. இது நெகட்டிவ், அதனால் நாட் போடுறோம். ஹேஸுக்கும் பாட்டுக்கும் நடுவில் சம் புக்ஸ் அப்படின்றது ஆப்ஜெக்ட். இந்த சம் புக்ஸ் அப்படின்றது பேசிவில் சப்ஜெக்டாக மாறிடுது. அடுத்து இந்த சம் புக்ஸ் அப்படின்றது ப்ளூரல், அதனால் நம்ம வந்து ஹேவ் அப்படின்னு போட்டு பீன் அப்படின்ற வேர்பு ஹெல்பிங் வேர்பை வந்து நம்ம போடுறோம். இது நெகட்டிவ், அதனால் ஹேவுக்கும் பீனுக்கும் நடுவில் நாட் போடுறோம். அடுத்தது வேர்புடைய தேர்ட் ஃபார்ம் பாட் போடுறோம், பை போடுறோம். அடுத்தது ஆக்டிவில் இருக்கிற ஹீன்ற சப்ஜெக்ட் வந்து பேசிவில் ஹிம்மாக மாறிடுது. அதுவே she has not bought some books அப்படின்னும் பொழுது some books have not been bought by her அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது it has not bought some books அப்படின்னு சொல்லும்பொழுது some books have not been bought by it அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இந்த he she இட்டுக்கு பதிலாக ராமன் அல்லது பிரியா ஒரு ஆண் பெயரோ ஒரு பெண் பெயரோ வரும்பொழுது அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்கும் பொழுது அதோடைய ஆப்ஜெக்ட் ப்ளூரலாக இருக்கும் பொழுது அந்த சென்டென்ஸை நம்ம பேசிவில் மாற்றும் பொழுது இந்த சம் புக்ஸ் அப்படின்றது பேசிவில் சப்ஜெக்டாக வந்துடணும். some books have not been bought by ராமன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது some books have not been bought by பிரியா அப்படின்னு சொல்லுவோம். பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா ஆக்டிவில் வந்து ஹேவ் இல்லைனா ஹேஸ் போட்டு தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்பை யூஸ் பண்ணியிருப்போம். அந்த வேர்ப் ஃபார்ம் பேசிவில் மாறும்பொழுது நம்ம வந்து பீன் அப்படின்ற வேர்பை ஹெல்பிங் வேர்பை இந்த ஹேவ் இல்லைனா ஹேஸ் கூட சேர்த்து நம்ம யூஸ் பண்ணுவோம் பேசிவில். அடுத்தது அந்த வேர்ப் ஃபார்முக்கு அடுத்தது நம்ம போட வேண்டியது பை அப்படின்ற ஒரு வார்த்தை. அடுத்தது ஆக்டிவில் சப்ஜெக்டாக இருக்கிறது பேசிவில் ஆப்ஜெக்டாக மாறிடும். இவ்வளோ நேரம் நம்ம வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் ஆக்டிவில் இருந்துச்சுன்னா அதை எப்படி பேசிவில் மாற்றுறது, அதுவே அந்த சென்டென்ஸ் நேர்மறையாக இருந்துச்சுன்னா அதை எப்படி பேசிவில் மாற்றுறது, ஆக்டிவில் ஒரு சென்டென்ஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் எதிர்மறையாக இருந்துச்சு நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம பேசிவாக மாற்றுறது, அடுத்தது ஆக்டிவ் சென்டென்ஸில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்துச்சுன்னா அது எப்படி நம்ம பேசிவில் மாற்றுவோம், ஆப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாக இருந்தால் அதை எப்படி நம்ம பேசிவில் மாற்றுவோம். இதையெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.